Hello guys, welcome back to my channel. This is me Manoj. You're watching React with Mano. ஓகே, நம்ம இப்போ என்ன ரியாக்ட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேபிஒய் பாலா வந்து நடிச்சு வரப்போற ஒரு படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஒரு ஒரு காமெடியா இருந்த ஒரு ஒரு கேரக்டர் லைக் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபன்னா, பார்த்த உடனே சிரிப்பு வர்ற மாரி இருந்த ஒரு மனுஷன். இன்னைக்கு வந்து அவர் நடிச்ச ஒரு படம் வந்து ஹீரோவா நடிச்ச ஒரு படம் வருது. அதுக்கு டைட்டில் டீசர் விடுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதுதான் செம குரோத்து. ஸோ அதுக்கே வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பாலாக்கு பெரிய கங்ராட்ஸ் சொல்லணும். இந்த மாரி ஒரு வளர்ச்சி வந்து நிச்சயமா அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு வளர்ச்சி தான். நம்ம சாதாரணமா சொல்லக்கூடாது. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸு. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கான மெயின் ரீசனுமே அதுதான். ஸோ சோசியல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கிடையாது. அவருக்கு இருக்கிற இப்ப இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா நெறைய பேர் வந்து அவர பார்த்து இன்ஸ்பயர் ஆயி வந்து நெறையா நல்ல விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். ஸோ பாலா வந்து இன்னைக்கும் வந்து அவர் நெறைய பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் பண்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா, சில நல்ல காரியங்கள் பண்றதுக்காக தான்னு கண்டிப்பா தெரியுது. ஸோ அவரு ஆம்புலன்ஸ் வாங்கி குடுக்குறதாகட்டும், நெறைய பேருக்கு வந்து நெறைய விஷயங்கள் செய்றாரு. லாரன்ஸ் பிரதர் கூட சேர்ந்து அவர் நெறைய பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நெறைய விஷயங்கள் பண்ணணும். அவர் நெறைய படங்கள் பண்ணணும். ஹீரோவா வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அ பரிமாண வளர்ச்சி அவர் அடையணும்னு நான் வந்து கண்டிப்பா என்னோட பெஸ்ட் விஷஸ் வந்து சொல்லிக்கிறேன் பாலாக்கு. அது மட்டும் இல்ல, அ சிவகார்த்திகேயன் மாரி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பாலா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஹீரோவா வந்து இண்டஸ்ட்ரியில இருந்துட்டாருன்னு சொன்னா யாருனாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கணும். ஏன்னா, அவர் மாரியான ஆளுங்க வந்து தேவை. ஏன்னா, அவருனால தான் இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல உதவிகள் வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இன்னமும் அத வந்து அவர் தொடர்ந்து பண்ணணும். இதே மாரி இருக்கணும். நாளைக்கு எந்த விதமான சேஞ்ச் அவர்கிட்ட பார்த்துறக்கூடாதுங்கிறதுல வந்து நான் ரொம்ப என்னோட ஒரு விஷா கூட இருக்கு. கண்டிப்பா மாற மாட்டாருன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் பேசிக்காவே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி. அவர் நெறைய கஷ்டங்கள் பட்டுட்டு வந்திருக்காரு. அவரு சில டைம் ஃபன்னா சொல்றதெல்லாம் நமக்கு வந்து கேட்கும்போதே ரொம்ப சங்கடமா இருக்கும். பாவம் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்த ஒரு பெர்சன். கண்டிப்பா அந்த கஷ்டம் அவர் மனசுல என்னைக்குமே இருக்கும். அவர் மறக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த மாரியான ஒரு பெர்சன் தான். ஸோ வாங்க டைட்டில் டீசர் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மேல பேசுவோம். எப்படி இருக்கு என்னன்னு நமக்கும் தெரியல. தெரிஞ்சது. நான் ஜஸ்ட் பார்த்தேன். ஒரு இது பார்த்தோனே சரி ஓகே ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்க வந்து புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கும் எனக்குமான பயணம் ஒரு சின்ன தீப்பொறியா ஆரம்பிச்சுது. இந்த மூஞ்சிய டிவில பாக்குறதே பெருசு. பாக்க நரம்பா இருந்துன்னு நக்கல பாத்தியா? டிவிலே பின்னி சைஸில் தான் இருப்பான். இவனை தியேட்டர்ல வந்து பார்க்கணுமா? ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? சப்பா மூஞ்சி இதெல்லாம் ஹீரோவா நடிக்க வந்துச்சு. என் முதுகுக்கு பின்னாடியும் என் மூஞ்சுக்கு முன்னாடியும் இப்படி நிறைய கேட்டாச்சு. இந்த மாதிரி என்னை எவ்வளோ விமர்சனங்கள் செஞ்சாலும் எல்லா விமர்சனத்தையும் எரிச்சு நீங்கள் கொடுத்த வெளிச்சத்தில் உங்களால் இப்போ இங்கே நிற்கிறேன். சூப்பர். பாலாஜி சக்திவேல். காந்தி கண்ணாடி. சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா காந்தி கண்ணாடி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலு. இதுல வந்து என்னன்னா, அமுதவாணன் நடிச்சிருக்காரு. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, பாலா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதே வந்து அமுதவாணன் தான். அமுதவாணனோட ஹெல்ப்னால தான் இன்னைக்கு பாலா இவ்வளோ பெருசா வளர்ந்திருக்காரு. ஸோ, அத மறக்காம அமுதவாணனையும் கூட வந்து கூட்டிட்டு வந்திருக்காருங்கும்போது ஒரு பெரிய விஷயம். பாலா பார்க்கறதுக்கு செம ஃபிட்டா இருக்காருங்க பார்க்கறதுக்கு. அந்த அந்த பாலாவ பார்க்கும்போது நம்ம எல்லாருமே அந்த ஃபன் பண்ணியிருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாலாவ பார்க்கும்போது ஒல்லியா இருக்கான். ஆ ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த மாரி நரம்பு குச்சி மாரி இருக்கான்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்போம். யாரும் சொல்லாமலாம் இருந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா, பிகாஸ் அந்த டைம்ல அந்த மாரி தான் இருந்தாரு. அந்த மாரி தான் அந்த அது ரிலேட்டடான காமெடி தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. லைக் அவரோட உடம்ப வச்சு தான் அவர் காமெடியும் பண்ணிட்டு இருந்தாரு.
ஸோ அது தப்பு கிடையாது. அது அது வந்து நம்ம அன்னைக்கு சொன்னது ஓகே. ஆனா இன்னைக்கு சொல்றாங்களான்னு கேட்டா, அது எனக்கு டவுட்டு தான். தெரியல எப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். பாலா இந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையணும். கன்டென்ட்டாவும் வெற்றி அடையணும். பிளஸ் வந்து அவரோட ஆக்டிங்கும் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இஃப் இட் இஸ் ஆல் குட் தென் ஐ திங்க் ஹி வில் பி இன் லைக் ஒரு வேற ரேஞ்சில இருப்பாரு இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல. ஸோ பார்ப்போம் எப்படி என்னன்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த காந்தி கண்ணாடிக்கான உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? உங்களோட என்ன ஐ மீன் எந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து பார்ப்போம். பாய்.